to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 5:12. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண செய்தி அல்ல. உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய சத்தியம் இது. நீங்கள் எத்தனை முயன்றாலும் கிடைக்காத தயவு, யாராலும் தர முடியாத பாதுகாப்பு, இவை அனைத்தும் ஒரே காரணத்தால் கிடைக்கும். அது உங்கள் நீதியுடன் சம்பந்தப்பட்டது. நீங்கள் உண்மையாக நீதிமானாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதோடு மட்டும் நிற்க மாட்டார். அவர் தம் கிருபையால் உங்களை கேடகம் போல் சூழ்ந்து எந்த வல்லமையும் அணுக முடியாத பாதுகாப்புக்குள் நிறுத்துவார். இன்று அந்த கிருபை உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது என்பதை கவனமாக கேளுங்கள். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம், தேவன் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கிருபை நீதிமானை கேடகம் போல சூழ்ந்து கொண்டு தெய்வீக பாதுகாப்பை அளிக்கிறது. வேண்டியவை எல்லாவற்றையும் அருளிச் செய்கிறது. தேவனுடைய கிருபை உங்களுக்குள் நிரம்பி வழிகிறது. மனுஷர் முன்பாக தேவனுடைய தயவு இயேசுவின் மேல் வந்தது போல பிறருடைய கண்களில் தேவன் உங்களுக்கு தயவை தந்தருளுவார். அவ்வண்ணமாக தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் வண்ணம் அவருடைய கிருபை வாசல்களை திறக்கும். வழியில் எந்த தடையும் இருக்காது. ஒரு முறை ஒரு சுவிசேஷகர் அரசு அதிகாரி ஒருவரிடம் சில அனுமதிகளை பெற வேண்டியிருந்தது. அவர் தேவனுடைய பிள்ளைகளை வெறுப்பவர் என்பதால் அவர்களிடமிருந்து வரும் விண்ணப்பங்களை நிராகரிப்பதற்கு காரணங்களை தேடுவார் என்று கூறினார்கள். அந்த சுவிசேஷகர் பயப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுடைய கரங்களில் கொடுத்து, ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும். உம்முடைய சித்தத்தை ஒரு காரியமும் தடுக்கக்கூடாது என்று உபவாசித்து ஜெபித்தார். ஜெபத்துடன் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்தார். அந்த அதிகாரி சுவிசேஷகரின் குழுவினரை அழைத்த போது அவருடைய போக்கு முற்றிலும் மாறியிருந்தது. உதவி செய்யக்கூடிய விதத்தில் அனுமதியை பெறுவதற்கு ஆலோசனை கூறி பயன்படுத்த வேண்டிய ஏற்ற வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து வழி நடத்தினார். அது மனுஷருடைய கண்களில் கிடைக்கும் தயவு. ஏற்ற மக்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும்படி செய்து நமக்கு வேண்டியவற்றை அருளி பாதுகாத்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவையான ஞானத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அவருடைய கிருபை கேடகம் போல நம்மை முற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. கிருபை உங்கள் வாழ்வை வெள்ளம் போல சூழ்ந்து கொள்ளும் நாளுக்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் நீதியுள்ள மக்களை ஆசிர்வதிக்கிறார். அவர் நீதிமான்களை தம் பாதுகாப்பு சூழ்ந்து கொள்ள செய்கிறார். நீதி எவ்வளவு முக்கியமானது! பயப்படாதிருங்கள். தேவன் உங்களை நீதிமானாக்குவார், நீதியுள்ள பெண்ணாக்குவார். உங்கள் ஆத்துமாவுக்கு, உங்கள் கண்களுக்கு நீங்கள் நீதியானவராக தோன்றலாம். உங்கள் உள்ளம் உங்களை நீதிமான், நீதியுள்ள பெண் என்று கூறலாம். நீங்கள் நீதியுள்ளவர் என்று உங்கள் குடும்பத்தினரும் கூறலாம். உலகத்தின் மக்களும் உங்களை நீதியுள்ளவர் என்று கூறலாம். தேவன் நீ நீதியுள்ளவன், நீ நீதியுள்ளவள் என்று கூறுகிறார். உங்களுக்கான கிரயத்தை செலுத்துவதற்காக அவர் சிலுவையில் தம் இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நீதிமானாகிறீர்கள். ஆகவே அவர் உங்களையும் உங்கள் ஆத்துமாவையும் பெருமதியாக கருதுகிறார். உங்கள் சரீரத்துக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவருடைய நீதியுள்ள குமாரனாகவும்
குமாரனாகவும் குமாரத்தியாகவும் இருப்பதை எண்ணி பெருமிதம் அடைகிறார். தேவனால் நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதை அறிவேன். இந்த கிருபை இப்போதே உங்கள் மேல் வருவதாக. வேதாகமத்தில் தேவனோடு நடந்த நீதிமான்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லது அவர்கள் நீதிமான்களாயிருந்தபடியினால் தேவன் அவர்களோடு உலாவினார். நோவா நீதிமானாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். நீதிமானாகிய நோவா அவன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள் உத்தமனாய் இருந்தான். அவன் தேவனுடன் உண்மையாய் உலாவினான். இது நீதியின் கிரியையாய் இருக்கிறது. துன்மார்க்கரிடையே அவன் உத்தமன் என்று அழைக்கப்பட்டான். ஆம், இயேசு பொந்தியு பிலாத்துவுக்கு முன் நின்ற போது அவன், இந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன் என்றான். சிலுவையில் வைத்து ரோம சேவகன், மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமானாய் இருக்கிறான் என்று கூறினான். தேவனுடன் உண்மையாய் நடப்பது என்றால் என்ன? தேவன் உங்களை செய்யும்படி கூறும் எல்லா காரியங்களையும் செய்வதாகும். இன்று நீங்கள் தேவனை முகமுகமாய் காணாமல் அல்லது அவர் குரலை கேளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் தம் வார்த்தையின் வாயிலாகவும் பரிசுத்த ஆவியானவர் வாயிலாகவும் உங்கள் இருதயத்திற்குள் பேசுகிறார். தேவன் உங்களை செய்யும்படி கூறுகிறவற்றை செய்திடுங்கள். அப்போது தண்ணீர் ருசியான திராட்சரசமாக மாறிடும். நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கு தண்ணீரை மட்டுமே கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது அது ருசியானதாகவும் பாக்கியமானதாகவும் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியங்கள் யாவும் வியப்பானவையாய் இருக்கும். உங்கள் குடும்பத்தினர் உங்கள் பேரில் களி கூறுவார்கள். உங்கள் வேலை ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் அதிகாரிகள், உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அனைவரும் உங்கள் பேரில் களி கூறுவார்கள். தம்மோடு உண்மையாய் நடப்பதற்கு தேவன் உங்களுக்கு இந்த கிருபையை வழங்குகிறார். நீங்கள் உத்தமராய் இருக்கலாம், தேவனோடு உலாவலாம். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் இருக்கும். இரண்டாவதாக, நீங்கள் எப்படி நீதிமானாக முடியும்? நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நீதிமானாகலாம். வேதம், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் 100 வயதாயிருந்த போதும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டான் என்று கூறுகிறது. நீதி, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படி செய்கிறது. மூன்றாவதாக, நீங்கள் எளியோருக்கு நீதி செய்யும் போது தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருப்பீர்கள். நான்காவதாக, தேவனுடைய எல்லா நன்மைக்காகவும் அவரை ஸ்தோத்தரிக்கும் போது நீங்கள் நீதிமானாவீர்கள். ஐந்தாவதாக, உங்கள் ஆத்துமா தேவனிடம் மீட்கப்படும் போது நீதிமானாய் இருப்பீர்கள். நீதி மக்களை உயர்த்தும். நீங்கள் ஏழைகளை, பசியாயிருப்போரை, ஆடையில்லாமல் இருப்போரை பராமரிக்கும் போது நீதி உங்களுக்கு முன்பாக செல்லும். இறுதியாக, இயேசுவுக்காக நீங்கள் துன்புறுத்தப்படும் போது நீதிமானாகிறீர்கள். இயேசுவின் நாமத்திற்காக துன்புறுத்தப்படுகிறீர்களா? தேவன் உங்களை நீதிமான் என்கிறார். தேவன் உங்களோடு உலாவி எல்லா பாக்கியங்களையும் அருளிச் செய்வார். நீதிமானுக்கு கிருபை கேடகம் போல் சூழும். அதை தடுக்க எந்த வல்லமையும் இல்லை. நீதிமானுக்குரிய கிருபை என் வாழ்க்கையிலும் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால் கமெண்டில் கிருபை என்னை சூழ்கிறது என்று எழுதுங்கள். ஜெபம். பரம தகப்பனே, உம் காருண்யம் என்னை கேடகமாக சூழ்ந்து கொள்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். உம் பார்வையில் என்னை நீதிமானாக்குவீராக. என் இருதயம் உம் சித்தத்திற்கு இசைவாய் இருப்பதாக. உம் தயவு எனக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்குவதாக. உம் தெய்வீக பாதுகாப்பால் என்னை மூடி காத்தருளும். அனுதினமும் வேண்டியவற்றை
நல்லவற்றை அருளிச் செய்யும். மனுஷரின் கண்களில் எனக்கு தயவை தந்தருளி தடையில்லாமல் வாசல்களை திறந்து உம் சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்றுவீராக. என் மனதை பயத்துக்கும் சந்தேகத்திற்கும் விலக்கி உம்முடைய வழிகாட்டுதல் மேல் நம்பிக்கையாயிருக்க உதவும். அனுதினமும் நீதியில் நடக்க என் நடையை ஸ்திரப்படுத்தி என் திட்டங்கள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.